हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவீன் பூர்வார்டில் February 2026க்கு கேட்க போகிற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கங்க. பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்க என்ன படிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி திருச்சி சபாவுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. ஃபஸ்ட்டு பாஸ் மார்க் எடுக்க ஃபோர்த் ரோமனுக்கு 15 மார்க்ஸு. இதை நல்லா பார்த்துக்கங்க. இதில் ஸ்கந்தகுப்த் அல்லது தேவசேனா இது ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். இருந்தாலும் அடிஷ்னலாக பர்னதத், பந்துவர்மா இது எல்லாமே ஸ்கந்தகுப்த நாடகத்துலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இந்த நாடகம் இருக்கும். நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடுவீங்க. ஸ்கந்தகுப்த் அல்லது தேவசேனா ரெண்டுத்தில் ஒன்று கண்டிப்பாக வந்துடும். இருந்தாலும் பர்னதத், பந்துவர்மா ரெண்டுத்தையும் படித்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பிரவீன் பூர்வார்த் வந்தால் செலக்டிவாலாம் படிக்கக்கூடாது. கொஞ்சம் அடிஷ்னலாக படித்து வச்சுக்கிறதும் நல்லது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ரோமனுக்கு 15 மார்க்ஸு. இதுக்கு என்னென்ன சரித்திர சித்திரன் படிச்சுக்கணுன்னா ரமாநாத் அல்லது தேவிதீன் இந்த ரெண்டுத்தில் ஒன்று கண்டிப்பாக வந்துடும். அதனால் இது ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதோட தயாநாத் அல்லது ரத்தன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கபன் உபன்யாஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. இது பிரேம்சந்த்ஜி அவர்கள் எழுதினது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த நாவல் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியாக இந்த சரித்திர சித்திரம்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ரமாநாத், தேவிதீன் இது ரெண்டுத்துலேருந்தே ஒன்று கண்டிப்பாக வந்துடும். அதை படித்ததுக்கப்புறம் தயாநாத், ரத்தன் இது ரெண்டு சரித்திர சித்திரனையும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த நாளையும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ரோமனுக்கு 24 மார்க்ஸு. 8 டிப்பனி கொடுத்துருப்பாங்க. 3 டிப்பனி தான் அட்டன் பண்ண போகிறோம். 3 அட்டன் பண்ணாலே 24 மார்க்ஸு. டிப்பனியெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நல்லா படித்து புரிஞ்சு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க. இதுக்கு என்னென்ன டிப்பனி படிச்சுக்கணுன்னா காளி பூஜா, ஃபோட்டா கா மகத்வ, ஹிந்தி பாஷா, பஞ்சவடி, ரிட்டையர்டு ஆத்மி கி ட்ராஜடி, ஜட்கோ, இந்துபூஷன், மாத்ருகுப்த், மணிபூஷன், மான்கி இதெல்லாம் இந்த 6th, 7th, 8th, 9th, 10th நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் படித்தா கூட ஈஸியாக இதுலேருந்தே 2 வந்துடும். காளி பூஜா இதெல்லாம் கூட வர சான்சஸ் இருக்குது. ஃபோட்டோக்கா மகத்வ, ரிட்டையர்டு ஆத்மி கி ட்ராஜடி இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு 11th சர்வநாக், கமலா, தேவகி மொத்தம் 13 டிப்பனி கொடுத்துருக்கேன். இந்த 13 டிப்பனியும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து 3 வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 24 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ 4th, 5th, 6th இந்த ரோமன் அட்டன் பண்ணாலே 54 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்னையிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்ட் ரோமனுக்கு 16 மார்க்ஸு. விஜயோத்சவ், பாபு கி குடியாமே இந்த ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே ஒன்று வந்துடும். இருந்தாலும் நயே மெஹமான், ராஜ்யபாஷா, ராஷ்டிரபாஷா அது ரெண்டையும் படித்தோன்னே இது ரெண்டையும் படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நவீன் கத்திய சைனிகா 3 அதுலேருந்து வர லேக்கு கட்டுரைகள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். விஜயோத்சவ், பாபு கி குடியாமீன், நயே மெஹமான், ராஜ்யபாஷா, ராஷ்டிரபாஷா இது 4ஐயும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 16 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேர்ட் ரோமனையும் அட்டன் பண்ணுங்கள். தேர்ட் ரோமன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு 15 மார்க்ஸு. இது எதுலேருந்து கேட்டிருப்பாங்கன்னா நிபந்து சௌரப்லேருந்து கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா दक्षिण की गंगा गोदावरी, जीने की कला, हीनता ग्रंथि திரும்ப சொல்கிறேன்.
தக்ஷின் கி கங்கா கோதாவரி இது வர நிறையா சான்ஸ் இருக்குது, இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீனே கி கலா, ஹீனத்தா கிரந்தி, இது மூணையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒன்று வந்துடும், ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோமனுக்கு 15 மார்க்ஸு, மொத்தம் 45ஓ 50ஓ சந்தர்ப்ப பாவார்த்து கொடுத்துருப்பாங்க. இதனால் இதில் நான் 20 செலக்டிவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 20யும் நல்லா படிச்சுக்கோங்க. இதை 6 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 3 தான் அட்டன் பண்ணணும். 3 அவதர்னோன்கி சப்ரசங் வியாக்கியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உஸ் சேத்ரக்கே ஹித் அப்படின்னு இருக்கும், இது லெசன் 1ல் இருக்கும், இதை நல்லா பார்த்துக்கோங்க. கரர் உபயஷ்காகைன்னு இருக்கும், இதுவும் லெசன் 1ல் இருக்கும். அப்புறம் உஸ் தின் சன்சார்னே பாயாத்தான்னு இருக்கும், இது லெசன் 2ல் இருக்கும். எதி சச்சி ராக் பர் ஹோத்தோன்னு இருக்கும், இதுவும் லெசன் 2ல் இருக்கும். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 5th பாரத் மே ஹிந்தி கா வியவஹார் கியே பினா அப்படின்னு இருக்கும், இது லெசன் 4ல் இருக்கும். இதெல்லாம் வந்து நவீன் கத்திய சைனிகா 3ல் உள்ளது, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சன்ஸ்கிருதி கே உபாசக் பாரத்வாசி இசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இது தக்ஷின் கி கங்கா கோதாவரியில் இருக்கும், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. சபி நதியான் பஹாட் தோடே ஹி ஃபோர்த்தி ஹே அப்படின்னு இருக்கும், இது பிரேம்சந்துக்கே ஃபடே ஜூத்தியில் இருக்கும், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. தூ காஷிகா பிராமன் மே காஷிகான்னு இருக்கும், இது வந்து ஹீனத்தா கிரந்தியில் இருக்கும், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9th ஒன் ஆர்ய ஆப்கி விருத்தா கே லேக்மாலா ஷிப்ரா அப்படின்னு இருக்கும், இதெல்லாம் ஸ்கந்தகுப்தில் உள்ளது. 6 கொஸ்டினில் லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் ஸ்கந்தகுப்திலேருந்து தான் கேட்டிருப்பாங்க, அதனால் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மனுஷ பசு நஹீன் கை கியோன்கி உசே பாத்தேன், இதுவும் ஸ்கந்தகுப்து தான். க்ஷுத்ர ஹிருதய ஜோ சூஹே கே சப்தசேன்னு இருக்கும், இதுவும் ஸ்கந்தகுப்து தான். ஜிசே தும் கேல் சமஜ்கர் ஹாத்துன்னு ஆரம்பிச்சிருக்கும், இந்த சந்தர்ப்ப வார்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இத்னி சுந்தர் வஸ்து கியா கலேஜிமேன்னு இருக்கும், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்திரீயோன்கி பிராமணோன்கி பீடித்தோன் அப்படின்னு இருக்கும், இந்த சந்தர்ப்ப பாவார்த்தெலாம் நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஸ்கந்தகுப்தில் உள்ளது. 15th மனுஷ துஜே ஹிம்சா கா உத்னாஹி லோபுகைன்னு இருக்கும், இதை நல்லா பார்த்துக்கோங்க. 16th வந்து அகங்கார் மூலக் ஆத்மவாத் கா கண்டன் கர்கே அப்படின்னு இருக்கும், இதுவும் வந்து ஸ்கந்தகுப்திலேருந்து தான் கொடுத்துருப்பாங்க. 18th வந்து ரோகுதோ ஏக்ன ஏக் சபி கோ அப்படின்னு இருக்கும், இதுவும் ஸ்கந்தகுப்து தான். 19 மே அப்னே வர்க்கா और अपनी கிஸ்ம கே லோக்னு இருக்கும், இது லெசன் 7 தலாஷ்னு லெசனில் இருக்கும். அதே மாதிரி உன்கே அப்னே சப்தோன்மே சத்தியாகிரகன்னு இருக்கும், இது காந்தி தர்ஷன் கா அமரத்வயில் இருக்கும். நகத் 50 தேத்தே ஹை தப்சார்னு இருக்கும், இது நயே மெஹமானில் இருக்கும். தயா கி ஷர்தேன் ஹோத்தி ஹை ஹர் பிராணி தயான்னு இருக்கும். இந்த 22யும் படிச்சுக்கோங்க, இதுலேருந்து 3 வந்துடும், ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஃபஸ்ட் பேப்பர் இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எல்லாத்தையும் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு 3rd ரோமன் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு 20 மார்க்ஸு. சார்பர் டிப்பன்யா லிக்கியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இதுக்கு என்னென்ன டிப்பனி படிச்சுக்கணுன்னா சந்த் பர்தாயி, பிருத்திவிராஜ் ராசோ, மீராபாயி, சூர்சாகர், ரஸ்கான், ரகசியவாத். திரும்ப சொல்கிறேன், சந்த் பர்தாயி, பிருத்திவிராஜ் ரசோ, மீராபாயி, சூர்சாகர், ரஸ்கான், ரகசியவாத். 4 மொத்தம் 6 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 4 அட்டன் பண்ணாலே 20 மார்க்ஸு. டிப்பனியெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும், அதனால் இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க. 7th சாஹேத், மகாதேவி வர்மா, மைதிலி சரண்குப்த், அமீர் குஸ்ரோ, புஷ்டிமார்க், பிரகதிவாத், இந்த 12ஐயும் படிச்சுக்கோங்க. இதுலேருந்து 4 அட்டன் பண்ணி 20 மார்க்ஸ் எடுத்துடலாம்.
ஃபஸ்ட் பேப்பர் அல்லது செகண்ட் பேப்பர் அல்லது தேர்ட் பேப்பர் எதாக இருந்தாலும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பிப்ரவரிக்கு ஈஸியாக எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம். லாஸ்ட் நேரத்தில் படிக்காதீங்க, இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. 1 hour ஒதுக்கினா போதும், ஈஸியாக படிச்சிடலாம். नेक्स्ट फोर्थ रोमन के 15 मार्क्स। किसी एक कहानी का सारांश उसकी विशेषताएं அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது கஹானியோட சாராஞ்ச் எழுதி அதோட ஸ்பெஷாலிட்டியை எழுதணும். இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணும்னா மேரி பத்னி, கர்மவீர், நூறுநிசா இந்த 3ஐயும் படிச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், மேரி பத்னி, கர்மவீர், நூறுநிசா இது 3ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 15 மார்க்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. தோப்பர் டிப்பன்யான் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா காந்தம், ஜெகநாத், ஷிஷிர் குமார், சிவசர்மா, தினகர், அஷ்டோத்தம் ஐயங்கார், உஸ்மான் இந்த 7ஐயும் படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே கண்டிப்பாக 2 வந்துடும். இருந்தாலும் மொத்தம் 22 டிப்பனி இருக்குது. இதில் 11 டிப்பனி படிச்சிங்கனாலே ஈஸியாக 2 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். டிப்பனியெல்லாம் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 3rd, 4th, 5th இந்த ரோமன் அட்டன் பண்ணாலே 45 மார்க்ஸ் எடுத்து செகண்ட் பேப்பரில் பாஸ் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ரோமன். ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ரோமனை அட்டன் பண்ணுங்கள். இதுக்கு 30 மார்க்ஸு. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா ஹிந்தி சாகித்யக்கே கால் விபாஜன் கே ஆதார் கி அப்படின்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. வீர் கதா काल की विशेषताएं बताकर उस काल की प्रमुख रचनाओं का परिचय दीजिएன்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கங்க. ஆதுனிக் ஹிந்தி சாகித்யமேன் கஹானி கே விகாஸ் பர்னு ஆரம்பிச்சிருக்கோம். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. ஹிந்தி நாட்டக் சாகித்யக்கே விகாஸ் மேன் ஜெய்சங்கர் பிரசாத் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாலே ஃபஸ்ட் ரோமனில் கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். இங்கே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரோமன் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். இந்த 4 இதுலேருந்தே ஒன்று கண்டிப்பாக வந்துடும். இதுலேருந்தே அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம் ஃபஸ்ட் ரோமனுக்கு. நெக்ஸ்ட்டு 6th பக்தி கால் ஹிந்தி சாகித்யக்கா ஸ்வர்ண யுக் கால்னு ஆரம்பிச்சிருக்கோம். இதை நல்லா பார்த்துக்கங்க. 7th பக்தி கால் கி ராஜநைத்திக் தார்மிக் और सामाजिक परिस्थिति का परिचय दीजिए அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. हिंदी के पूर्व मध्य काल की भक्ति धाराओं की विशेषताओं पर प्रकाश डालिए அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. புரிஞ்சு படித்தா ஈஸியாக அட்டன் பண்ணி நம்ம 30 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஃபஸ்ட் ரோமனும் செகண்ட் ரோமனும் ஈஸி தான். நேரம் இருந்துச்சுன்னா நான் அப்லோட் கண்டிப்பாக பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 6th ரோமன் ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6th ரோமனுக்கு 15 மார்க்ஸு. 2 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று தான் அட்டன் பண்ணணும். இங்கே நான் 4 கொடுத்துருக்கேன். இந்த 4ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. கிசி ஏக் பர் லேக் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு கட்டுரை தான் எழுத சொல்கிறாங்க. ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் கா பரிச்சய இதை நல்லா பார்த்துக்கோங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास की गतिविधियों के बारे में संक्षेप में एक निबंध लिखिएன்னு கொடுத்துருப்பாங்க. இது வர சான்ஸ் இருக்குது. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. தக்ஷின் மேன் ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் से पूर्व दक्षिण இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆந்திர பிரதேஷ் மேன் ஹிந்தி பிரச்சார் பர் ஏக் நிபந்துன்னு இருக்கும். இந்த 4லேருந்து ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 7th ரோமன் இதுதான் கடைசி ரோமன் செகண்ட் பேப்பரில். இதுக்கு 10 மார்க்ஸு. 4 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 2 டிப்பனி தான் எழுதணும். டிப்பனியெல்லாம் சின்னதாக தான் இருக்கும், அதனால் நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருங்க.
दो पर टिप्पणी लिखिएன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்னென்ன டிப்பணி படிச்சுக்கணுன்னா, दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास की रजत जयंती पर एक टिप्पणी लिखिए. இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் பூர்வ தக்ஷின் பாரத் மேன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास एक राष्ट्रीयன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. மொத்தம் 6 கொடுத்துருக்கேன். இந்த 6ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே 2 வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். नेक्स्ट 4th வந்து தமிழ்நாடு के स्कूलों में हिंदी की स्थिति அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. सभा की हीरक जयंती के सिलसिले में केरल प्रांतीय सभा की भूमिका पर एक टिप्पणी लिखिए அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஆந்திர பிரதேஷ் में हिंदी प्रचारक समारोह के बारे में இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 6லேருந்து 2 வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். செகண்ட் பேப்பரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பேப்பர். தேர்ட் பேப்பரில் வந்து பிரிவு 1 பிரிவு 2ன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பிரிவு 2 படிச்சிருவோம். இதுக்கு 40 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு எவையேனும் 2ற்கு விரிவான விடை தருகன்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன படிக்கணுன்னா, சங்ககாலம் ஒரு பொற்காலம், இரட்டை காப்பியங்கள், சிறு கதைகள், உரைநடை வளர்ச்சி, 20ஆம் நூற்றாண்டில் கவிதை வளம். இது எல்லாத்தையும் இந்த 5ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே கண்டிப்பாக 2 வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 40 மார்க்ஸ் எடுத்துடலாம். எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சங்ககாலம் ஒரு பொற்காலம், இரட்டை காப்பியங்கள், சிறு கதைகள், உரைநடை வளர்ச்சி, 20ஆம் நூற்றாண்டில் கவிதை வளம். இந்த 5ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரிவு 1. பிரிவு 1க்கு 60 மார்க்ஸு. எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடை தருகன்னு கேட்டிருப்பாங்க. 4 × 15 = 60. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எவையேனும் 3ற்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகன்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து மொதல் கொஸ்டின் வந்து 3 இடம் சுட்டி பொருள் விளக்கம் எழுத சொல்லுவாங்க. அதனால் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணேன்னு நினச்சிக்கக்கூடாது. இது மொதல் கொஸ்டினே வந்து ஒரு கொஸ்டினாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து 5 கொடுத்துருப்பாங்க. ஏதாவது 3 அட்டன் பண்ணினா 15 மார்க்ஸு. ஓடு நாகம் ஓட வேங்கை ஓடும் யூகம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு கொஸ்டினாக தான் நம்ம எடுத்துக்கணும். செகண்டு, நாயகன் ராமன் செய்த நல்வினை பயனை இடம் சுட்டி பொருள் விளக்கம் ஆரம்பிச்சிருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. புக்கவேல் அவ்விலங்கும் பித்தளிரே அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. மந்திர நெடுவரை மத்து வாசகி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. தாய்மையும் அன்றி நட்பும் அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஈரம் ஆவதும் ஈர்ப்பிறப்பு ஆவதும் அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. பார்க்கடல் கிடந்ததே அணைய அப்படின்ற இடம் சுட்டி பொருள் விளக்கம் இருக்கும். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எகைன் அண்ட் எகைன் கேட்டது, அதனால கொடுத்துருக்கேன். 8th ஆலமும் ஒத்தனன் எவ்வரும் அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆயிடை தாரை என்று அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏதிலாறு பெரியர் என்றாரையும் தீது தீர்ப்பதன் சிந்தை கருத்தரோ அப்படின்னு இடம் சுட்டி பொருள் விளக்கம் இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தருமமே தவிர்க்குமோ தன்னைன்னு ஆரம்பிக்கும். இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் 12 கொடுத்துருக்கேன். இந்த 12ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. இடம் சுட்டி பொருள் விளக்கம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சா நம்ம இந்த கொஸ்டின்ஸ், இந்த கட்டுரையெல்லாம் அட்டன் பண்ணலாம். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் நடந்த போரினை விளக்குக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் வாலி வதைப்படலத்தில் இருக்கும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டாலே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சுக்ரீவனோடு
ராமனே துணை வந்துள்ளான் என்று தாரை கூற கேட்ட வாலியின் மறுப்புரையை விவரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா வாலி ராமனிடம் வேண்டியவை யாவை, அப்புறம் வாலி அங்கதனுக்கு எவ்வாறு ஆறுதல் கூறினான், இது 4த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வாலி வதைப்படலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து தான் கேட்டிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறதுனால படிக்காமல் இருந்துடாதீங்க, இதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா வாலி படலத்துலேருந்தே ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட்டு, பெரியாரை துணைக்கோடல் என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் கருத்துக்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதை நல்லா படிச்சுக்கோங்க. குற்றால குறவஞ்சியில் திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை நயத்தினை எழுதுக அப்படின்னு கேட்டிருப்பாங்க, இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின், அதனால தான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ராவா என்னென்ன படிச்சுக்கணுன்னா, அரங்க சீனிவாசன் மனித தெய்வம் காந்தி காதையில் நமக்கு உணர்த்தியது யாது, இதை நல்லா படிச்சுக்கோங்க. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் நம் தேசக்கொடியின் சிறப்புகளாக கூறுவன யாவை, இது வர சான்ஸ் இருக்குது, இதை நல்லா படிச்சுக்கோங்க. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் நம் தேசக்கொடியின் சிறப்புகளாக கூறுவன யாவை, இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது, சுற்றந்தழால் என்னும் தலைப்பின் கீழ் வள்ளுவர் கூறுவன யாவை, நாமக்கல் கவிஞர் கண்ணனின் லீலை பற்றி கூறுவது யாது. நிச்சயம் சுற்றந்தழால் அல்லது பெரியாரை துணைக்கோடல் ரெண்டுத்தில் ஒன்று வரும்னு தான் என் மனசு சொல்லுது. அதனால் ஈஸியாக ரெண்டுத்தில் ஒன்று கண்டிப்பாக அட்டன் பண்ண தான் போகிறீங்க. அதனால் அதை நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், सब्सक्राइब பண்ணுங்க. आपको बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट.